ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம். இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை தமிழில் ஃபில் பண்ணுறது எப்படி? 2002 உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா? ஓட்டுரிமை இருந்தால் எந்த பக்கம் ஃபில் பண்ணணும்? 2002 ஓட்டுரிமை இல்லைன்னா எந்த பக்கம் ஃபில் பண்ணணும் அப்படின்றது முழு விவரம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் உங்க ஏரியாவில் பிஎல்ஓ, அதாவது இந்த பூத் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீடு வீடாக கொடுத்துட்டு வராங்க. இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த கணக்கீட்டு படிவம், அதாவது எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்கும். 41 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களா 2002 ஓட்டுரிமை போட்டிருப்பீங்க. ஸோ அவங்க எந்த பக்கம் ஃபில் பண்ணணும், அதை எப்படி அந்த 2002 நீங்க எங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, அந்த ஓட்டுரிமை நம்பர்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல எனக்கு ஓட்டுரிமையே இல்லையேங்க, அந்த டைம்ல எனக்கு ஓட்டே இல்லை, அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம், இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம், இதுல பாத்தீங்கன்னா வாக்காளர் பெயர், அடையாள அட்டை எண், உங்களோட அட்ரஸ், இதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுலயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இப்ப கரண்ட்ல இருக்கிறது சொல்றானு, 2025 உங்களுக்கு ஓட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வரிசை எண், பாகம் எண், உங்க அட்ரஸ், நீங்க எந்த தொகுதி, பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு பார்கோட் எல்லாம் போட்டிருக்கும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ இருக்கும். தற்போது போட்டோவும் நீங்க ஓட்டலாம். ஓட்டிட்டு இதுல நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 9 லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 9 ஏரியாவும் ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். அது எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு வந்துருவாங்க. பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், அடுத்து வந்து தந்தையின் பெயர், தாயின் பெயர், அவங்களுடைய தந்தையினுடைய அடையாள அட்டை எண், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண், தாயின் பெயர், தாயினோட வாக்காளர் அடையாள அட்டை எண் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்க எல்லாருமே போட்டு வந்துருவீங்க. இதில் பாருங்க அப்படியே கிளியரா போட்டிருக்கு. நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா, இந்த ஃபார்ம்ல லெப்ட் சைட்ல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள், அதே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இது ரெண்டு எப்படி ஃபில் பண்றதா யாருக்கும் தெரியல. இது ரெண்டு எப்படி ஃபில் பண்ணணும் நான் இப்ப சொல்றேன். அதை கரெக்டா ஃபில் பண்ணி கொடுங்க. அப்படி ஃபில் பண்ணி கொடுத்தா உங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல, அதாவது 2026 உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கும். சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தவறுதலா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டுருவாங்க. ஸோ கரெக்டாக கொடுங்க. எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2002 வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தா இந்த பகுதியை நிரப்பணும். இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். 2002 உங்க பெயர் இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நிரப்பணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பத்தி நம்ம அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். 2002 உங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ 41 வயசு அப்படி இருக்குதுன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 18 வயசு ஏஜ். ஓகேங்களா? 18 வயசு இருந்தால் தான் அப்போ ஓட்டுரிமை போட முடியும். ஸோ இப்போ 41 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபில் பண்ணணும். 41 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணணும். சப்போஸ் அந்த டைம்ல நீங்க 18 வயசுல ஃபில் பண்ணல, 19 ஃபில் பண்ணியிருந்தா ஒன்றும் தேவையில்லை, 42க்கு மேலே இருக்கிறவங்க ஃபில் பண்ணலாம். ஆனா 41 வயசுக்கு மேல எல்லாம் இருக்கவனும் அத்தனை பேருமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா வாக்காளர் பெயர், அடையாள அட்டையின் பெயர், அடையாள அட்டையின் நம்பர். இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரே ஊர்லயே இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே இப்ப இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் அப்பயும் இருக்கும். ஸோ நீங்க அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறி இருப்பாங்க, இல்ல கிராமம் விட்டு வேற கிராமத்துக்கு போயிருப்பாங்க, இல்ல சிட்டியில வர்றதுக்கு சென்னைக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த 2002 எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சொல்றேன். 2002 போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்றதுன்னா ஜஸ்ட் உங்க மொபைல்லே போங்க. ஜஸ்ட் voter-id-ec.in அப்படின்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். இல்ல election.tn.gov.in அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். வேணாலும் டைரக்டா நீங்க எடுத்து போட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மொபைல்லயே பார்த்துக்கலாம். இதுக்காக வெளியில போய் தான் பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த இதுல போனீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு அது ஒரு இது ஓடிட்டு இருக்கும். மேல 2002 2025 ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு.
ஸோ அதில் கீழே வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002/2005 ஓட்டர் சர்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு போட்டு சர்ச் பை நேம், சர்ச் பை இபிஐசி, சர்ச் பை எலக்ட்ரோல் பிடிஎஃப், லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் as on last SIR year 2002, லிஸ்ட் ஆஃப் ஏசிஎஸ் as on லாஸ்ட் SIR year 2005 அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் நேம் வைஸும் சர்ச் பண்ணலாம், இபிஐசி அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் வச்சும் சர்ச் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரோல் பிடிஎஃப் வச்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்கள் பேரை நீங்கள் சர்ச் பண்ண போறீங்க, எதுக்கு மற்றவங்க பேரில் நீங்கள் போய் பார்க்க போறீங்க? நீட்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் 2002 எங்கே இருந்தீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த தொகுதி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2002 தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தொகுதி பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் தொகுதி, அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். பெண்ணாகரம் தொகுதி போலிங் ஸ்டேஷன் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்போ ஓட்டு போட்டீங்க, இது யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 41 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க மட்டும் இதை போய் சர்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு தெரியும் அதே ஊருனா நீங்கள் போட்டுக்கலாம். இது தெரியாதவங்களுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் எழுதிட்டீங்க, டைப் பண்ணிட்டீங்க, அது எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் வந்துருச்சு. அடுத்தது உங்கள் நேம் வந்து தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக எடுத்துடலாம். இங்கிலீஷில் டைப் பண்ண எல்லாருமே மொபைலில் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம். சில பேருக்கு தமிழ் வராமலே இருக்கலாம். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த எலக்டர் அப்படின்னு போட்டு ஆஸ்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆஸ்கியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நேமை ஃபுல்லாக இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும். ஸோ எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன். ஸோ நீட்டாக டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து அதுக்கு கீழே இந்த கார்டியன் நேமு, ஜெண்டர் வந்து மேல், அது யாரோ மேலோ ஃபீமேலோ அதை நீங்கள் போட்டுட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் இருக்கிற, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜேந்திரன் அப்படின்றவங்க பேரை டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த பூத்தில், அதாவது அந்த ஸ்கூலில் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ராஜேந்திரன் இருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக என்னன்றது. இதுலயே நம்ம பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸை, எந்த தொகுதி, அந்த தொகுதியோட நம்பர் என்ன அது பார்த்துட்டோம், பார்ட் நம்பர் என்ன 112 பார்த்துட்டோம், சீரியல் நம்பர் அதாவது வரிசை எண், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட நேமு, இதில் தான் நீங்கள் எந்த நேம்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா 3 ராஜேந்திரன் இருக்கு, ஆனால் அவரோட ஃபாதர் பேர் இருக்கு பார்த்தீங்களா, ரிலேஷன் நேம், அதாவது அப்பாவோட பேர், அவரோட வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். தங்கவேல், ராமலிங்கம், கந்தசாமின்னு இருக்கு. ஸோ இது ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 3ல் 1 தானே உங்களுக்கு இருக்கும். ஸோ மேல், அதுக்கப்புறம் அந்த வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஸ்கூலோட நேம் வரும் டீட்டெயில்ஸா, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அந்த ஃபார்முக்கே போக போகிறோம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தந்தை வாக்காளர் பெயர், அதாவது 2002க்கு அப்புறம் நீங்கள் இருந்திருந்தா உங்களோட பேர் போடணும். இதில் யார் 41 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க பார்த்தீங்களா, மேலே போட்டிருக்கீங்களா வாக்காளர் பேர், அவரோட பேர் தான் இங்கேயும் வரும். அது கீழே வாக்காளர் அடையாள அட்டை எண், அந்த டைமில் வேற அடையாள அட்டை அந்த டிஸ்ட்ரிக்டில் மாற்றிருந்தாலும் அந்த அடையாள அட்டை எண் எழுதலாம். எழுதிட்டு அடுத்தது அவரோட அப்பா பேர், அடுத்தது அப்பா பேர் போட்டிருந்தீங்கன்னா உறவு முறை வந்து தந்தை, மாவட்டம் ஈரோடு, மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி பெருந்துறை. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன், உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து அந்த எண் இது போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு சர்ச் பண்ணோம், அது பார்த்தீங்கன்னா 83 பெண்ணாகரம் போட்டிங்களா. பாகம் எண் 37, வரிசை எண் நம்ம என்ன பார்த்தோங்க 324 325 போட்டிருந்தோம். அது மாதிரி அந்த 325 போட்டுட்டு கீழே வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணணும். இது வந்து 42 வயசுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு, 41 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணணும். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணுமா இவங்களும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுல 42 வயசுக்கு மேல உங்க அப்பாவும் இருந்திருப்பார் இல்லைங்களா, அவங்களோட ஓட்டும் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் அதில் ஃபில் பண்ணணும். ஆனால் 41 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணவே தேவையில்ல, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ரைட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி தான், இப்போ போய் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸு டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இதை ஃபில் பண்ணுறீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் சேம் இதே மாதிரி தான் தந்தை பெயர், அந்த வாக்காளருடைய டீட்டெயில்ஸு, அடுத்து வந்து உறவுமுறை தந்தை, மாவட்டம் இது போட்டு கீழே வந்து
அந்த மாவட்டம், மாநிலம், அந்த சட்டமன்ற தொகுதி, அந்த பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, மேற்சொன்ன வாக்காளராகிய நான் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பிக்கும் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற, பாராளுமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறவில்லை. இந்த விண்ணப்பத்துடன் தொடர்பாக நான் தவறானதாக அல்லது உண்மையல்ல என நம்பப்படும் அல்லது உண்மையல்ல என அறிந்ததும் அல்லது நம்பியும் பொய்யான அறிவிப்பு வழங்குவது 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இன் 31 குற்றமாகும். இதற்காக ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் அப்படின்னு வேலை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அல்லது வேறு எந்த வயது குடும்ப உறுப்பினர் கையொப்பம், இடது பெருவிரல் கைரேகை, கையெழுத்து போட தெரிஞ்சவங்க கையெழுத்து போட்டுடலாம், இல்லைன்னா கை நாட்டு, அதாவது இது வைக்கிறீங்களா ஃபிங்கர் பிரிண்ட் தம்பு வைப்பீங்களா, தம்பு வைக்கலாம். படிக்காதவங்க தம்பு வைக்கலாம், படித்தவங்க கையெழுத்து போட்டு போங்க, போட்டு கொடுத்துருங்க. இவ்வளோதாங்க. இது வந்து பிஎல் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே அவங்க தரவா இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணிட போகிறாங்க. உங்களுடைய ஓட்டு 2026ல் கண்டிப்பாக ஓட்டு லிஸ்ட்டில் வரும். அந்த ஓட்டு லிஸ்ட் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்னு நம்ம சேனலில் பதிவிடப்படும். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்